10 வருஷம் ஆச்சு நாங்க வேலைக்கு வந்து வெறும் 18,000 சம்பளத்தை நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில எங்களோட கோரிக்கைகளை தீர்க்கறதுக்காக அரசாங்கத்துல நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். அதனால நாங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இந்த வார்த்தைக்கு நாங்க என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. இதுக்கு நாங்க இத்தனை பேர் நாங்க என்ன சொல்லணும் எங்க வீட்டுல எங்க பிள்ளைங்க கேக்குறப்ப. இப்ப நாங்க 6 நாளா வந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினதை ஒட்டி இன்னைக்கு சாயந்தரம் வந்து எங்களை இந்த காவல்துறை சென்னை கூடுவாஞ்சேரியில கைது பண்ணி இந்த பேருந்துகள் அடைச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் நாங்க எங்களை எங்க கூட்டி போறீங்கன்னு சொல்லி நாங்க காவல்துறையிட்ட கேட்டதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்ல. கேட்டா என்ன சொல்றாங்க, உங்களை வந்து நாங்க விழுப்புரத்துல கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னா உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல நைட்டு 12 மணிக்கு நாங்க வந்து நிக்கிறோம். இதுக்கு இடையில இந்த காவல்துறையோட அத்துமீறல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, எங்க உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிட்டத்தட்ட 40 பெண்கள் இருக்காங்க. இந்த 40 பெண்களும் ஒவ்வொருத்தரும் வயிறு வலியால துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 4 மணி நேரம் நாங்க வந்து இயற்கை உபாதைகளை நாங்க கழிக்க போகணும். பஸ்ல ஏறி கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆச்சு, எங்களை கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லி நாங்களும் அவ்வளவு கெஞ்சுறோம். 3 மணி நேரமா கெஞ்சுறோம். எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் தண்ணி இல்லாத ரூம்ல வச்சு நீங்க போறீங்களான்னு சொல்லி எங்களை கேக்குறாங்க. அவ்வளவு ஏளனமா கேக்குறாங்க எங்களை பார்த்து. அதுக்கப்புறம் ஒரு இயற்கை உபாதை போறதுக்கு கூட நாங்க 4 மணி நேரம் போராட வேண்டியது இருக்கு. இதுக்கு கூட நாங்க போராடணுமா அப்படிங்கிற கேள்வி இங்க இருக்கு. சரி, அதோட விட்டாங்களா, உள்ள இருக்கிற எல்லாருமே வந்து வாந்தி எடுத்து மயக்க வந்து அவங்களோட சுகர் லெவல் எல்லாம் குறைஞ்சு போய் அந்த அளவுக்கு எல்லாரும் மோசமான நிலையில இருக்காங்க. அது போக சாப்பாடு, எங்களுக்கு மதியமும் சாப்பாடு கொடுக்கல. எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு அடைச்சு போட்டாங்க. எந்த வாகனம் எதுவும் உள்ள விடவே இல்ல. மதிய சாப்பாடும் கொடுக்கவே இல்ல. அப்ப நைட் எங்களுக்கு சாப்பாடு அப்படின்னா 10 மணிக்கு அந்த உணவுக்காகவும் நாங்க வந்து போராட வேண்டியதா இருக்கு. கூடுவாஞ்சேரியில 4 மணிக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. 12 மணி இதுக்கு வரைக்கும் வந்து இடையில எங்களை எங்க கூட்டி போறோம் அப்படிங்கிற எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்ல. ரொம்ப இலக்காரமா எங்களை வந்து எங்க மேடம் கூட்டி போறீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, எங்க வீட்டுல தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லும் போது, உங்களை எல்லாம் விழுப்புரம் கோர்ட்ல போய் நாங்க ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னவங்க இப்ப வந்து இந்த இடத்துல நைட்டு 12 மணிக்கு உளுந்தூர்பேட்ல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க.